ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒரு F-35 விமானத்தின் விலை சராசரியாக 80 முதல் 100 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், அதாவது 2500 கோடிகளுக்கு மேல். இந்த விமானத்தை தற்பொழுது அமெரிக்கா, இங்கிலாந்து, இத்தாலி, இஸ்ரேல், ஜப்பான், தென்கொரியா, ஆஸ்திரேலியா, நோர்வே, நெதர்லாந்து, பின்லாந்து உள்ளிட்ட பல நாடுகள் பயன்படுத்துகின்றன. அந்த வரிசையில் தற்பொழுது சவுதி அரேபியாவும் இணைய இருக்கின்றது. சவுதி அரேபியா அமெரிக்காவிடமிருந்து மிகவும் சக்திமிக்க F-35 விமானங்களை கொள்வனவு செய்வதற்கான தயார்படுத்தலை தற்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது. அதற்கு அமெரிக்காவும் தற்பொழுது இணங்கி இருக்கின்றது. சவுதி அரேபியா தற்பொழுது கொள்வனவு செய்ய இருக்கின்ற இந்த F-35 விமானத்தின் சிறப்புகள் என்ன என்பது தொடர்பாகத்தான் தற்பொழுது இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். F-35 என்பது ஒரு விமானம் மட்டுமல்ல, அது ஒரு பறக்கும் கணனி என்று கூறலாம். இதில் உள்ள AI பேஸ்ட் சென்சார் ஃபியூஷன் சிஸ்டம் பல்வேறு சென்சார்கள் மூலம் கிடைக்கின்ற தகவல்களை எல்லாம் ஒரே திரையில் ஒருங்கிணைத்து விமானிக்கு காட்டுகின்றது. ஹெல்மெட் மவுண்டட் டிஸ்பிளே மூலம் விமானி கண்ணாடிக்குள் 360 பாகை சுற்றிலும் எதிரிகளை பார்க்க முடியும். விமானத்தின் கீழே கூட இதன் ரேடார் 50 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை கூட கண்டறியும் திறன் கொண்டது. இந்த F-35 ஃப்ளைட் கண்ட்ரோல் சிஸ்டம் முழுமையாக டிஜிட்டல் ஃப்ளே பை மூலம் இயங்குகின்றது. இந்த F-35 விமானத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், முழுமையாக இது ஸ்டெல்த் டிசைனரை கொண்டதாகும். இதனுடைய உடல் வடிவமைப்பு ரேடார் அலைகளை பிரதிபலிக்காமல் சிதறச் செய்கின்றது. அதனால் எதிரி ரேடார்களில் இது பேய் போல மறைந்திருக்கும். இதை உருவாக்க பயன்படுத்தியுள்ள RAC இது வெப்பம் மற்றும் ஒளியையும் குறைக்க உதவுகின்றது. இதனால் F-35 எதிரியின் பாதுகாப்பை மீறி உள்நுழைந்து திடீர் தாக்குதல்களை நடத்தக்கூடிய வல்லன்மை கொண்டது. F-35 பொறுத்தவரை இது பல்வேறு வகையான ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்தக்கூடியது. குறிப்பாக ஏர் டு ஏர் மிசைல்ஸ், ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸ் மற்றும் கன். அது மட்டுமல்ல, இது தன் உட்புற ஆயுத பெட்டிகளில் இன்டர்னல் வெப்பன் வேஸ் ஆயுதங்களை மறைத்து வைத்திருக்கும். அதனால் இதனுடைய ஸ்டெல்த் தன்மை ஒருபோதும் குறைவடையாது. F-35 பொறுத்தவரை இதனுடைய அதிகபட்ச வேகம் மணித்தியாலத்துக்கு 1.6, அதாவது 1960 கிலோமீட்டர்கள் வேகம். இதனுடைய செயல்திறன் தூரம் சுமார் 2200 கிலோமீட்டர்கள். இதனுடைய என்ஜின் ஃப்ரெட் விட்னி F-135 உலகின் சக்திமிக்க ஜெட் என்ஜின்களில் இதுவும் ஒன்றாகும். சுமார் 43,000 பவுண்ட் வரையான த்ரஸ்ட்களை உண்டாக்கும் திறன் கொண்டது. இதனுடைய ஒரு சிறப்பு அம்சம் F-35B வகையில் என்ஜினின் எக்ஸாஸ்ட் நாசல்ஸ் கீழே சுழன்று வெர்டிகல் லேண்டிங் செய்யும் திறன் உள்ளது. F-35 விமானம் இன்று உலக அரசியலிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றது. அமெரிக்கா இதை தனது கூட்டணி நாடுகளுக்கு மட்டுமே வழங்குகின்றது. பாதுகாப்பு கூட்டணியை வலுப்படுத்துவதுதான் அமெரிக்காவினுடைய இதன் முக்கியமான நோக்கமாகும். இது வெறும் ஃபைட்டர் ஜெட் அல்ல, உலகின் எதிர்கால விமான போரின் அடையாளம் என்று கூறப்படுகின்றது. இந்த F-35 விமானத்தை தான் தற்பொழுது அமெரிக்கா தனது நட்பு நாடான சவுதி அரேபியாவுக்கு வழங்குவதற்கான முழுமையான ஒப்பந்தத்தில் தற்பொழுது கையொப்பமிட்டிருக்கின்றது. தற்பொழுது இந்த ஒப்பந்தம் முழுமையடைந்திருக்கின்ற அதே நேரம் அமெரிக்கா சவுதி அரேபியாவிற்கு இந்த F-35 விமானங்களை வழங்குமாக இருந்தால் மத்திய கிழக்கில் ஒரு மிகப்பெரிய இராணுவ சமநிலையில் ஒரு பாரிய மாற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. ஏற்கனவே F-35 விமானங்களை அதீர் என்கின்ற பெயரில் இஸ்ரேல் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது. மத்திய கிழக்கில் உள்ள அரபு நாடுகளை F-35 விமானங்களை கொண்டுதான் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி தற்பொழுது அடிபணிய வைத்திருக்கின்றது. இவ்வாறான சூழலில் F-35 சவுதி அரேபியாவின் கைகளுக்கு கிடைக்குமாக இருந்தால் அது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறலாம். அது மட்டுமல்ல, சவுதி அரேபியாவின் பரமை எதிரியான ஈரானுக்கும் அது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். சவுதி அரேபியாவிற்கு அமெரிக்கா F-35 விமானங்களை வழங்குவதன் மூலமாக ஒரு வகையில் ஈரானை மட்டுமல்ல, தன்னை அடிக்கடி தனது கட்டுப்பாடுகளை மீறி தனது கருத்துக்களை மீறி எதிர்வினையாற்றி கொண்டிருக்கின்ற இஸ்ரேலையும் கட்டுப்படுத்துவதற்கான ஒரு எச்சரிக்கையாக இதனை அமெரிக்கா தற்பொழுது சவுதிக்கு வழங்குவதற்கு முன் வந்திருக்கலாம். ஒரு கல்லில் 2 மாங்காய் என்று கூறுவார்கள். ஆனால் அமெரிக்கா தற்பொழுது ஒரு கல்லில் 3 மாங்காய்களை அடித்திருக்கின்றது. ஒன்று இஸ்ரேல், 2 ஈரான், 3வது தனது பொருளாதாரத்தை பலப்படுத்தி இருக்கின்றது. F-35 பொறுத்தவரை இது தொழில்நுட்பங்கள் அனைத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு அற்புதமான ஸ்டெல்த் திறனையும் கொண்ட ஒரு அற்புதமான விமானம்.
இதுதான் அமெரிக்க வான்படையின் இதயம் என்று கூட சொல்லலாம். F-35 விமானம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும், அமெரிக்கா தற்பொழுது சவுதி அரேபியாவுக்கு வழங்குவதனால் ஏற்படுகின்ற உலக ஒழுங்கு தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் கொமெண்டில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.